வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் காணி மக்களுக்கே தையெட்டி விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு. அடுத்த 36 மணி நேரத்திற்கு வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முன் அறிவிப்பு. தையெட்டி விகாரை விவகாரம் மகாநாயக தேரர்களிடம் அர்ஜுனா முன்வைத்த கோரிக்கை. விருது விழாவில் மாணவியால் வெடித்த சர்ச்சை அதிரடியாக களமிறங்கிய கல்வி அமைச்சு. ඉතින් අද උදේ වෙනකන් මට තිබ්බ අවෝඩ් එක අද උදේ රිහර්සල් එකට ආපු නැති නිසා මගෙන් උදුරලා වෙන කෙනෙක්ට දීලා තියෙනවා. ඩිසර්විං. ஜனவரியில் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியான அறிவிப்பு. அரசு அதிகாரிகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கை பேரிடரின் பின்னர் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து, மரணம் கூட ஏற்படலாம், மக்களுக்கு தொடரும் ஆபத்து. தமிழர் பகுதியில் மது போதையில் அரசு பேருந்தை செலுத்திய சாரதி, நள்ளிரவில் பாடம் புகட்டிய மக்கள். அரசாங்கம் இழைக்கும் அநீதி, பாதிக்கப்பட்டுள்ள நாட்டு மக்கள் தொடர்பில் நாமலின் கோரிக்கை. காற்றில் கலந்திருக்கும் ஆபத்து, உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் தையெட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என்று புத்த சாசன, மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையெட்டி திச விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வு எதிர்ப்பு தெரிவித்து விகாரைக்கு முன்பாக நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தையெட்டி திச விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஷ், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து புத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி பதிலளிக்கும் போது தையெட்டி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழை வழங்கப்படுவதாகவும் அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தையெட்டி திசை விகாரை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கண்டி மகாநாயக தேரர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அமைச்சர் எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தனது சமூக வலைதளங்களிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த பதிவுகளில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: தையெட்டி திச விகாரையை வைத்துக் கொண்டு தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் இரு இன மக்களையும் ஆவேசப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் அரசியல்வாதிகள் குறித்த விகாரையை உடைக்க வேண்டும் என கூறுகிறார்கள். சிங்கள அரசியல்வாதிகள் விகாரையை உடைத்தால் தமிழ் மக்களை கொல்வதாக கூறுகிறார்கள். இந்த திச விகாரையை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் விகாரை காணி தொடர்பில் ஜனாதிபதிக்கு நான் காரணங்களை சுட்டிக்காட்டினேன். ஆனால் ஒரு வருடம் கடந்துவிட்டது, ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் மகாநாயக தேரர்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று செய்தேன். இந்த விகாரை அஸ்கிரிய பீடமோ அல்லது மெல்வத்து பீடமாகவோ சொந்தமானதல்ல. இது 3ஆம் தரப்பினருக்கானதாகும். இதில் தலையிட்டு தீர்வு தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார். அடுத்த 36 மணி நேரத்திற்கு வானிலை முன் அறிவிப்பினை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பலமுறை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சப்ரகமுக மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு பகுதிகள், வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும்
வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்லி மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் பிரபல பாடசாலை ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அந்த பாடசாலையின் அதிபரிடம் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது. குறித்த நிகழ்வின் போது மாணவி ஒருவர் மேடையில் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஒத்திகைகளில் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தனக்கு வழங்கப்பட வேண்டிய விருது மறுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். ගෙන දෙන්න සෑහෙන කටයුතු කරලා තියෙනවා. ඒක මෙතන ඉන්න පේරන්ට්ස්ලා කෝචස්ලා ගොඩක් අය දන්නවා. ඉතින් අද උදේ වෙනකන් මට තිබ්බ අවෝඩ් එක අද උදේ රිහර්සල් එකට ආපු නැති නිසා මගෙන් උදුරලා වෙන කෙනෙක්ට දීලා තියෙනවා. ඩිසර්විං අවෝඩ් එකක්, වෙල් ඩිසර්විං. ඒක දෙන්න කලින් මගේ පර්ෆෝමන්ස් පුංචි චුට්ටක් මං කියරෙන්න. මම 2022 වර්ෂයේ Commonwealth Games Birmingham 22 ඒ කියන්නේ පොදු රාජ්‍ය මණ්ඩලීය ක්‍රීඩාවල මං හිතන්නේ මට වයස අවුරුදු 16 එතකොට පාසල් දරුවෙක් විදිහට මම විතරයි Commonwealth Games වලට සහභාගී වුණේ. ඒකෙදි ප්ලේට් මික්ස් ඩබල්ස් ඉවෙන්ට් එකේ මම ගෝල්ඩ් මෙඩලිස්ට් කෙනෙක්. ටීචර්ස්ට මම දැනුවත් කරලා තිබ්බා. එතකොට මෙහෙම නෙමෙයි මම මෙහෙම කිව්වට කමන්නේ ඔබ අතේ ඇති සුවනිය එකක්. සුවනිය එකේ බලන්න මගේ පර්ෆෝමන්ස් ඒක 2023 සහ 22 වසරට අදාළව 22-23 වසරට අදාළව නෝට් ඩවුන් කරලා ඇති. ඒ වගේම අනෙකුත් ක්‍රීඩිකාවක් එක්ක බලන්න ඒක කොහොමද මගේ පර්ෆෝමන්ස් කියලා. මේක 2023 සහ 24 කලර්ස් අවෝඩ්ස්. 2016-17 කලර්ස් නෙමෙයි පර්ෆෝමන්ස්. අදාළ විදිහට ඒක ඔබම බලන්න කොහොමද සුවනේකේ තියෙන්නේ කියලා. මගේ පර්ෆෝමන්ස් 2023, 24 සහ 22 යන වර්ෂයන්ට තියෙනවා. ඒ වගේම 2016-17 වෙනම පොඩ இது தொடர்பாக காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் நாலக கலவவ இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சு விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் இந்த விவகாரத்தில் முறையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. நடப்பாண்டின் பிற்பகுதியில் இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதி கொள்கலன்களின் அளவு அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் துறைமுகங்களின் செயற்பாடுகள் மற்றும் அனுமதி நடவடிக்கைகளில் ஏற்படும் நெரிசல்களை குறைப்பதற்காக ஏற்படும் நடவடிக்கை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது சுமார் 8000 கொள்கலன்கள் அனுமதி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறைந்த ஆபத்துள்ள கொள்கலன்கள் துறைமுக அதிகார சபையால் புளோமெண்டலில் அமைந்துள்ள பிரிவுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுங்கத்துறையின் முழு போர்வையின் கீழ் அனுமதி நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். தையிட்டி திச விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறு விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிடும் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடை உத்தரவை பெற்றிருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட போலீசார் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களுக்குமாக 5 பேரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 5 விசாரணைகளின் பின்னர் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 5 பிணையில் செல்ல மன்று அனுமதிக்கப்பட்டுள்ளது.
தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகளூடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே இதுகுறித்து விளக்குகையில், நாட்டின் களஞ்சிய வசதிக்கு ஏற்ப 20 முதல் 30 நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறியதாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொடிபோதையில் சிடிபி பேருந்தை செலுத்திய பஸ் சாரதியை பயணிகளினால் நள்ளிரவு இறக்கிவிடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அக்கரைப்பற்றிலிருந்து பொத்துவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரச பேருந்தின் சாரதி மிகவும் ஆபத்தான முறையில் மதுபோதையிலேயே பேருந்தை செலுத்துவதாக பயணிகள் சந்தேகித்துள்ளார்கள். இதனால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தை உடனடியாக நிறுத்துமாறும் சாரதியிடம் வாக்குவாதம் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேருந்தை நிறுத்தச் செய்த பயணிகள் சாரதியை கீழே இறக்கியதுடன் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். பயணிகளின் இந்த துரித நடவடிக்கையால் ஏற்படவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. कंडक्टर प्राइवेट बस सिटी बस பஸ் அவுட் வாங்க நீங்க பெரியலாம் உங்களுக்கு கீழே இறங்கி வருவானா அப்புறம் நான் சொல்லி போட்டேன். அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவன ஊழியர்களுக்கு ரூபாய் 30,000 போனஸ் வழங்கி நிதியமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளது. வணிக கூட்டுத்தாபனங்கள், சட்டப்பூர்வ சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு 2025 ஆண்டிற்கான செயல்திறன் அடிப்படையில் இந்த போனஸ்கள் வழங்கப்பட உள்ளது. போனஸ் செலுத்தும் முறை தொடர்பில் சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும வெளியிட்டார். அதன்படி 2024 நிதியாண்டின் லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் மற்றும் வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தபட்சம் 30% ஒருங்கிணைந்த நிதிக்கு உதவித்தொகை அல்லது வரிகளாக செலுத்த நிறுவன ஊழியர்களுக்கு ரூபாய் 30,000 போனஸ் வழங்கப்படும். 2024 நிதியாண்டின் லாபம் கூடிய ஆனால் வரிக்கு பிந்திய லாபத்தில் 30% குறைவாக ஒருங்கிணைந்த ஊழியர்களுக்கு நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் ரூபாய் 25,000 போனஸ் வழங்கப்படும். கூட்டு ஒப்பந்தங்கள் அல்லது இதேபோன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கீழ் சம்பளம் பயணிகள் செலுத்தும் நிறுவனங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை பொருந்தாது. திருகோணமலை சேர்வில பகுதிக்கு மாத்திரம் நிவாரணம் மற்றும் உதவி வழங்குவது அநீதியானது. மாறாக பாதிக்கப்பட்ட முழு நாட்டு மக்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தின் நிவாரணங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தற்போது நடைமுறைப்படுத்தும் சுற்றுநிருபங்களின்படி நிவாரணம் வழங்கினால் பாதிக்கப்பட்டவர்களின் 10% கூட உதவி கிடைக்காது. அரசாங்கம் உணர்வுபூர்வமாக நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் செயல்படுவது அவசியம். இதன்படி கிராம உத்தியோகர்கள், பிரதேச செயலாளர் பிரிவுகள், போலீஸ் மற்றும் விகாரை மூலம் பெறப்படும் தகவலை அடிப்படையாக கொண்டு நிவாரணங்களை வழங்க வேண்டும். மேலும் மக்கள் வரும் நிவாரணங்களை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவர்கள் இழந்தவற்றை கட்டியெழுப்ப, தொழில்களை மீண்டும் ஆரம்பிக்கவும் தான் விரும்புகிறார்கள். மாவிலாறு அணைக்கட்டுக்கு அருகே உள்ள பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடு சேதமடையாவிட்டாலும் அங்குள்ள கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான மறைமுக பாதிப்புகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவரத்ன தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது காற்றின் மாசடைவு மட்டம் 150 முதல் 200 வரை உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இது ஆரோக்கியமற்ற நிலையை குறிப்பதாகவும் அவர் கூறினார். எல்லை தாண்டிய வளிமாசு நகர்வு மற்றும் தற்போது தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவக்காற்று ஆகியவற்றின் தாக்கமே இதற்கு முக்கிய காரணமாகும். கடந்த ஆண்டுகளிலும் இதே காலப்பகுதியில் இவ்வாறான நிலைமை அவதானிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள நீர் வடிந்துடாவிட்டாலும் அந்த இடங்களில் இருந்து பல்வேறு நோய் தொற்றுகள் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது என வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில் டித்வா சூறாவளி காரணமாக இலங்கையில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டன. வெள்ளம் தற்போது குறைந்து வரும் நிலையில் நீர்த்தேக்கம் நின்ற இடங்களில் இருந்து டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் தற்போது இலங்கையில் மலேரியா தொற்று இல்லாவிட்டாலும் இதுபோன்ற நுளம்பால் பரவ தொற்று நோய்கள் பரவுவதாகவும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. இதேபோன்று அசுத்தமான பகுதிகளில் வாழும் மக்களிடையே எலிக்காய்ச்சல் நோய் அதிகரிக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எலிக்காய்ச்சலை ஏற்படுத்தும் கிருமிகள் காயங்கள் போன்ற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி உடலுக்குள் சென்றுவிடும். இதனால் எலிக்காய்ச்சல் பற்றிய அவதானம் மக்களிடையே இருக்க வேண்டும். இந்த குணப்படுத்தக்கூடிய நோய் என்றாலும் இதனை மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொற்று நோய்கள் பிரிவின் அறிக்கையின்படி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவிலான பாதிப்புகள் இல்லை என கூறப்படுகிறது. ஆனால் பருவக்காற்று மழை வரும் காலங்களிலேயே தொற்று நோய்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனுடன் ஒப்பிடும் பாகையில் அனர்த்தங்களினால் தாக்கம் பெரிதாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.